வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், உலர்த்தும் பணிகள் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள், பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் இதர பணிகள், பொது பணிகள் மற்றும் செங்கல் சூளை, உப்பள பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: உயரழுத்தம் ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உயரழுத்த காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றுகிறது. இதனால பகல் வெப்பம் அதிகரித்தும் இரவு நேர வெப்பம் மிக குறைந்தும் காணப்படுகிறது. அதாவது அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்தும் காணப்படுகிறது. அதாவது இரவிலே பனி, பகலிலே வெயில். காற்று சுழற்சி சுமத்ரா தீபரிகை நீடித்துக் கொண்டிருக்கிறது. 12, 13, 14 எதிர்பார்க்கப்பட்ட காற்று சுழற்சி அங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் போராடி முன்னேறி மிரட்டு வானிலையை இலங்கைக்கு கொடுக்கும். தமிழ்நாட்டிற்கும் கொஞ்சம் மிரட்டு வானிலை மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கும். மழைக்கு வாய்ப்பில்லை. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய 3 நிகழ்வுகள், ஆஸ்திரேலியாவிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 2 வலுவான புயல்கள், சாதாரண புயல் அல்ல, 281 கிலோமீட்டர் வேகம் எடுத்திருக்கிற புயல் ஒன்று, வின்சி என்ற புயல் மற்றும் தனியா என்ற புயல். இவையெல்லாம் 3 புயல்கள் வட அரைக்கோள குளிர்காற்றை தமிழ்நாடு ஊடாக, வங்கக்கடல், அரபிக்கடல் ஊடாக தெற்கு நோக்கி இருக்கிறது. இதில் உயரழுத்தமும் இடையிலிருந்து குளிரையும் மழை வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இது வெப்பநிலை உயர்வு அறுவடைக்கு இடையூறு கிடையாது என்ற மகிழ்ச்சி தகவலை கொடுத்தாலும், அறுவடைக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய மழை பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்ட தேதியில் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உறுதிப்படுத்தவில்லை, அவ்வளவுதான். அதாவது 12, 13, 14 தேதிகளில் மிரட்டி விட்டு போய்விடும். ஒன்றும் வானிலையில் மாற்றம் இருக்காது, மழை வாய்ப்பில்லை. ஆனால் வெயில் கொஞ்சம் உணரும் அளவிற்கு, அதாவது 35 டிகிரி கொஞ்சம் கூடி ஒரு சில நாள் 3வது வாரத்தில் 36 டிகிரி வரைக்கும் போகும். அதாவது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகும். ஆகவே இது நம்முடைய உடல் வெப்பத்திற்கு ஏற்ற வெப்பம்தான். அசௌகரியம் ஏற்படுத்தும் வெப்பம் அல்ல. ஆனால் வெப்பம் அதாவது வெப்பத்தை அனுபவிக்காதவர்களுக்கு இது பெரிய வெப்பமாக அப்பாடா என்று சொல்லும் அளவிற்கு இருக்கும். ஆனால் இது 36 டிகிரி செல்சியஸ் வரை போகும். 38 போனால் தான் 100 டிகிரி, 36 டிகிரிக்குள் தான் இருக்கும். அது 34 to 35 தான் பெரும்பாலும் இருக்கும். ஓரிரு நாள் ஏதேனும் ஒரு சில இடங்களில் 36 போகும். அதுவும் உள் மாவட்டங்களில் மட்டும்தான். அதுவும் திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்கள், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, இந்த மாவட்டங்கள், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கும் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக. அந்த வெப்பமும் 36க்கு மேல் இப்பொழுதைக்கு போக வாய்ப்பில்லை. 34, 35 இருக்கும். 36 3வது வாரத்தில் ஓரிரு நாளில் செல்ல வாய்ப்பு இருக்கு ஓரிரு இடங்களில். இது உலர்த்துதலுக்கு மிக சாதகமாக இருக்கும். செங்கல் சூளை பணிகளுக்கு சாதகமாக இருக்கும். பூச்சி விரட்டி அடித்தல், அறுவடைக்கு, உலர்த்துதல் எல்லாவற்றிற்கும் சாதகமாக இருக்கும். அறுவடைக்கு இடையூறு இப்பொழுதைக்கு இல்லை. ஆனால் பிப்ரவரி 22, 23, 24 எதிர்பார்க்கப்பட்ட காற்று சுழற்சி தற்பொழுது தென்சின கடலிலிருந்து தாய்லாந்து வளைகுடா நோக்கி நகர்ந்து வருகிறது. அது தெற்கு அந்தமான் பகுதி வழியாக இலங்கையை 22, 23, 24 தேதிகளில் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 22, 23, 24 தேதிகளிலே தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் தெற்கு நோக்கி அண்டார்டிகா பகுதியை நோக்கி 23 டிகிரிக்கு தெற்கே விலகி போய்விடும் என்பதனால நிகழ்வுக்கு எதிர்ப்பு தடை எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன்னேறி இலங்கைக்கு மழைப்பொழிவை 22, 23, 24 தேதிகளில் கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது. சற்று ஏறி தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. டெல்டாவிற்கு கூட தூரலாம். 22, 23, 24 தேதி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேளை, அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் அச்சமின்றி அறுவடை செய்யலாம். ஒருவேளை 22, 23, 24 அறுவடை வந்தால் வானிலை அறிந்து அறுவடை செய்ய வேண்டும். அந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு மட்டும் மழை தருமா, தென் தமிழ்நாட்டுக்கும் தருமா, அல்லது டெல்டாவிற்கும் தருமா, தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட வானிலை பிப்ரவரி 22, 23, 24 தேதிகளில் என்பதை அறிந்து நீங்கள் பணி செய்திட வேண்டும். 22 என்பது 21 வரலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 21 மழை வாய்ப்புன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். 22, 23, 24 சிஸ்டம் எப்படி, மழை பொழிவு எப்படி, தூறலா, நனைக்கும் மழையா,
லேசான மழையா அல்லது மொத்தமாக ஒதுக்கிவிட்டு சென்று விடுமா? இவை இன்னும் சரியாக 10 நாட்களுக்கு மேல் இருக்கிறது என்பதனால கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அதை உறுதிப்படுத்தலாம். தென்னரைக்கோள நிகழ்வுகள் விலகினால் கண்டிப்பாக வந்துவிடும். ஆக அந்த நாட்களிலே அறுவடை திட்டமிட்டிருப்பவர்கள் வானிலையுடன் இணைந்திருந்த அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளவும். சரி, அதுக்கப்புறம் இடைவெளி இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. 25 28 தேதி வரை இடைவெளி, 1 தேதியும் இடைவெளி தான், மார்ச் 1 வரை. மார்ச் 2, 3, 4, 5 தேதிகளில் அடுத்த சிஸ்டம் வந்து மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சிஸ்டம் கண்டிப்பாக மழை தரும். மார்ச் 2, 3, 4 தேதி அடுத்தது, 22, 23, 24 அடுத்தது மார்ச் 2, 3, 4. ஏற்கனவே நாம் நினைவுபடுத்துறதுக்காக 2, 3 தேதி சொல்லியிருந்தேன். 2, 12, 22, மார்ச் 2, மார்ச் 12, மார்ச் 22, இப்படித்தான் தேதியை குறிப்பிட்டிருந்தேன். 10 நாட்களுக்கு ஒரு முறை என்று. இந்த தேதியில் மாற்றம் இருக்காது, தீவிரத்தன்மையில் தான் மாற்றம் இருக்கும். தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது, ஆனால் அந்த தேதியில் நிகழ்வுகள் வரும். தொடர்ந்து அந்த தேதியில் மழை வாய்ப்பு எப்படி, இடைவெளியா இடையூறா, நனைக்கும் மழையா லேசான மழையா, இவையெல்லாம் அறிந்து நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். பூச்சி விரட்டு அடித்தலாக இருந்தாலும் சரி, அறுவடையாக இருந்தாலும் சரி, எல்லா விவசாய பணிகளுக்குமே அதை செங்கல் சுளைக்கும். அடுத்தபடியாக கோடை மழை குறித்த ஆய்வறிக்கை. கண்டிப்பாக மார்ச் 21 சூரியனின் குத்து கதிர் நிலநடுக்கோட்டை அடைந்ததும் நிலநடுக்கோட்டு பகுதியில் சிஸ்டம் வர தொடங்கிவிடும். கண்டிப்பாக மார்ச் 21க்கு பிறகு உறுதியான மழை வாய்ப்பு இருக்கு. வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சராசரி வெயிலும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது ஏப்ரல் மேல. அந்த சராசரிக்கு கூடுதல் மழை என்பது மாதம் முழுவதும் பொழியாது, 3 நாளில் பொழிந்துவிடும். அந்த 3 நாளில் எந்த மாவட்டங்கள் எந்த ஊருக்கு பெய்ய போகிறது என்பதையெல்லாம் அப்பொழுதுதான் அறிவிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக கோடையில் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. மார்ச்சில் 1, ஏப்ரலில் 1, மேயில் 1. மன்னிக்கவும், ஏப்ரல் மேயில் தலா 1. மார்ச்சில் காற்று சுழற்சி இருக்கும். ஆக மழை வாய்ப்புகள் இருக்கிறது கோடையில். வெயில், அனல் வெயில் இருந்தாலும் அது ஓரிரு நாள் தான், மழையும் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தான். எல்லாம் கலந்த வானிலை கோடை வானிலை என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். ஆக மழைப்பொழிவு நம்பி விவசாயம் செய்ய வேண்டாம். காரணம், மழைப்பொழிவு உண்டு, ஆனால் உங்களிடம் கைவசம் நீர்த்தேக்கி கவலையின்றி விவசாயம் செய்வதற்கு பண்ணை குட்டைகள் வேண்டும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும், கோடை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது. பருவமழையே ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது. அப்புறம் கோடை மழை எப்படி எல்லோருக்கும் பொழியும்? நிகழ்வு உண்டு. அது வட மாவட்டங்களா, மத்திய மாவட்டமா, தென் மாவட்டங்களா, இப்படியே நாம் கடலோர மாவட்டங்களுக்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. சராசரிக்கு கூடுதல் மழை உண்டு. சில இடங்களில் கொட்டும், சில இடங்களில் லேசாக மிதமாக இருக்கும், சில இடங்களில் நனைக்கும். இப்படிப்பட்ட வானிலை தான் இருக்கும். ஆனால் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்பதை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறேன். 2 நிகழ்வு கோடையில் மழை பொழிவை தரும். இந்த ஆண்டு கோடை நிகழ்வு தமிழ்நாடு, தெற்கு ஆந்திராவிற்கானது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே தான் செங்கல் சூளை பணிக்கும், இதே தான் உப்பள பணிகளுக்கும். கோடை மழை தான் உப்பள பணி, செங்கல் சூளை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும். இடையில அச்சுறுத்தல் இருக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.